எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும்பா. தங்கராசு, உனக்கு என்னடா குறைச்சல? அழகுல குறைச்சலா, படிப்புல குறைச்சலா, இல்ல வசதியில குறைச்சலா? மூணுமே குறைச்சல் தான்டா. அம்புலிய மேல பார்த்து சோறு தின்னோமே ஐயாயப்பா, அம்மாவின் மடியில படுக்க அடம் பிடிச்சோமே ஐயா. அலைகடலென திரண்டு வந்திருக்கும் என் உயிரிலும் மேலான என் தமிழ் மக்களுக்கு நன்றி. இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, அமாவாசையில பிறந்த மூதேவி. திருநெல்லியா சொல்றா? எவன்டாது? கல்யாணத்துல ஒரு இசை கச்சேரி வைக்கிறேனே, அதுல மைக்க புடிச்சு நான் தானே பாட போறேன். தம்பிக்கு ஆறாமன்னா உசுருடா, அதான்டா வேணும். எங்க அண்ணனை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. தம்பி போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாவே இல்ல, நல்லதா 2 கொடுங்கண்ணே. என்கிட்ட வச்சுக்கிட்டா இதாண்டா உங்க லவ் மேட்ரு உங்க அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது மச்சான். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாதிரி கோபால் வெண்டாட்டிய இருளாண்டி வச்சிருக்கான்னு கோபால் பஞ்சாயத்து. ஊர் மக்களும் பஞ்சாயத்து தலைவரும் சேர்ந்து எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. கோபால் பொண்டாட்டியை நான் எவ்வளவு நாள் வச்சிருந்தனோ அதே மாதிரி என் பொண்டாட்டியும் அவ்வளவு நாள் கோபால் வச்சுக்கிட்டோம். அழகா, அம்சமா, கலையா, கனகச்சிதமா. வயசுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. பொண்ணோடா அது? குழந்தடா. விரல்கள் தீண்டாமல் தீண்டி போகிறாய், என்னை நிலவின் நிழலாக தாண்டி போகிறாய். தங்கராசு, இன்னைக்கு தெரிஞ்சிரும்டா. என்னது? நம்ம தங்கராசுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிறதா? அதாவது 5ல இருக்கிற சூரியனை தூக்கி 6ல வச்சுட்டோன்னு வச்சுக்கங்க, தானா குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க 7ல கூட தூக்கி வைங்க. ஏடா இப்படி ஆயிட்டே? இப்ப நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. God is greatனு தான் சொல்லணும். எந்த ஊரு ராசாவுக்கும் கொம்பு கிடையாது, அவனன்றி உலகத்தில் அம்பு அசையாது. எங்க தங்கராசு ரொம்ப நல்லவன் சார். அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். அவன் ரொம்ப சாந்தம் சார்.